பியூஷ் மனுஷ் வணக்கங்க. பியூஷ் மனுஷ், இந்த இந்த விஷயத்துல இது 12ஆம் தேதியே இந்த ரிப்போர்ட் போலீஸ்க்கு கிடைத்த பிறகும் அவர்கள் ரொம்ப தாமதமாகத்தான் இந்த நடவடிக்கை எடுத்தாங்க அப்படிங்கிற சார்ஜ் நீங்க தொடர்ந்து வச்சிட்டு இருக்கிறீங்க. என்ன இதுல நடந்தது, என்ன நடந்ததுங்க பியூஷ்? சார், இந்த செய்தி கேட்ட உடனே நான் கிருஷ்ணகிரிக்கு போனேன். அஞ்சட்டிக்கு போனேன், தென்கனி கோட்டைக்கு டிஎஸ்பி ஆபீஸ்க்கு போனேன், அந்த மதரோட வீட்டுக்கு போனேன், ஃபாதர் இடத்துக்கும் போனேன், which is திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. பெரிய கல்பிரேட் இன்ஸ்பெக்டர் சுமித்ரா. ஓகே. இன்ஸ்பெக்டர் சுமித்ரா கிட்ட all information was provided that sexual assault has happened. சரி. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கிளியரா இருக்கு. ஓகே. ஜெனிடேலியால ப்ளீடிங் இருக்குன்னு கிளியரா இருக்கு. குழந்தையோட ஃபேஸ்ல பைட் மார்க் இருக்கு. ஓகே. உடம்புல காயங்கள் இருக்கு. சரி. அங்கே கேஸ் முடிஞ்சது. ஆனா இந்த இன்ஸ்பெக்டர் சுமித்ரா 2 மாசம் அந்த கேஸ் மேல உட்கார்ந்து இருந்தது. ஓகே. நான் போலீஸ் இன்ஸ்பெக்டரை இன்டர்வியூ எடுத்தேன். ஓகே. மிஸ்டர் கந்தவேல் என்ன சொல்றாருன்னா, அவர் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு வேற கேஸ்க்காக அங்க ஃபாரன்சிக்ஸ் டிபார்ட்மெண்ட் போயிருந்தாரு. போகும்போது டாக்டர் கேட்டாரு, அந்த குழந்தை கேஸ் என்ன ஆச்சு சார்னு கேட்டாரு. ஓகே. மிஸ்டர் கந்தவேல் திருப்பி உடனே ஸ்டேஷனுக்கு வந்தாரு, ஃபைல பார்த்தாரு, அரெஸ்ட் பண்ணிட்டாரு. ஓகே. ஹேட்ஸ் ஆஃப் டு மிஸ்டர் கந்தவேல். ஓகே. பட் நவ் இன்ஸ்பெக்டர் சுமித்ரா யார் அரெஸ்ட் பண்றது? அந்த அம்மாவை சஸ்பென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே. நாங்க 2 மார்ச்சுக்கு எஸ்பி ஆபீஸ் போய் என்கொயரி பண்ண வச்சோம். 3rd மார்ச்சுக்கு இந்த ஃபேமிலி கிட்ட இருந்து திருப்பி ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருக்காங்க. On 5th 6th மார்ச்ல they have suspended the inspector. புரியுது. Suspension is half privilege, அரவிந்த் சார். கவர்மெண்ட் சம்பளம் வாங்கி டியூட்டியில் இருக்கிறது ஃபுல் பிரிவிலேஜ், சஸ்பென்ஷன் இருக்கிறது ஹாஃப் பிரிவிலேஜ். பனிஷ்மெண்ட் எங்க? இந்த அம்மா ஒரு குற்றவாளி அசிஸ்ட் பண்ணிருக்கு. ஒருத்தன் 2 மாசமா வெளியே சுத்திட்டு இருந்திருக்கான். அந்த பெரிய நாயகம் அலைஸ் கலைங்கிற அவன் பேரு, டிஎம்கே இருக்கிற ஆளு. பாலிடிக்ஸ் எங்கேயும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல இந்த கேஸ. அது நான் ஃபுல்லா விசாரிச்சிட்டேன். ஓகே. இதுல பாலிடிக்ஸ் சுத்தமா இடம் இல்ல. ஜாதிக்கு இடம் இருக்கா? பாலிடிக்ஸ் இடமே இல்ல. ஓகே. பாலிடிக்ஸ் சுத்தமா இடம் இல்ல. கிருஷ்ணகிரியில யாருமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல, ஸ்டேஷனை இன்ஸ்பெக்டர் யாருமே பண்ணல. ஓகே. அந்த ஃபேமிலிக்கு அவ்வளவு வசதி கூட இல்ல தட் இந்த சுமித்ரா கிட்ட பயங்கரமா காசு கொடுக்கிறதுக்கு. சரி. ஜாதி அடிப்படையில் ஜாதி பேசுதீங்க. அந்த இன்ஸ்பெக்டர் சுமித்ராவை அரெஸ்ட் இமீடியட்டா பண்ணி ஆகணும். பண்ணாம இருந்தாங்கன்னா தமிழக அரசுக்கு பெரிய பிரச்சனை ஆகும். How dare you not arrest her? அந்த அம்மா ரேப் அண்ட் மர்டர் கேஸ், ஒரு சின்ன குழந்தை ரேப் அண்ட் மர்டர் கேஸ பார்க்க முடியாத ஒரு இன்ஸ்பெக்டர். அந்த அம்மா சாதாரண ரேப் கேஸ், சாரி எந்த ரேப் கேஸும் சாதாரண இருக்க முடியாது, சாதாரண ஹராஸ்மெண்ட் கேஸ் அண்ட் ரேப் கேஸ் எல்லாம் பண்ணிருக்கோம். இது ஒரு குழந்தையோட மர்டர் கேஸ்ங்க. சரி. எஸ்பி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு நாம. ஓகே. எஸ்பி இன்னும் பதில் கொடுக்கல. சரி. ஓகே. டிஜிபி நோட்டீஸ் எடுத்துட்டு போயிட்டோம், இன்னும் பதில் வரல. சரி சரி சரி. ஓகே, பேசலாம் நம்ம. இந்த பர்டிகுலர் இந்த கிருஷ்ணகிரி கேஸ்ல இதுல இந்த தாமதப்படுத்தியதற்கு காரணம் எந்த பொலிட்டிக்கல் பிரஷரும் இல்ல அப்படிங்கிறது நீங்க போய் அங்க எல்லாரையும் பார்த்துட்டு வந்ததுனால நீங்க சொல்றீங்க. ஆனாலும் இது ஒரு 70-72 நாள் தாமதமானதற்கு என்ன காரணங்க சார்? இதுல எனக்கு நான் ஆய்வு பண்ணதுல ரொம்ப கிளாரிட்டியோட சொல்றேன். இன்ஸ்பெக்டர் சுமித்ரா ஓகே இஸ் an abettor of the crime. இந்த அம்மா அபெட் பண்ணிருக்க ஒரு கிரைம். ஓ, இத மறைக்கணும்னு முயற்சி பண்ணிருக்காங்களா? 100% அதுல டவுட்டே இல்லையே. ஓகே. ஏன்னா இன்னொன்னு சொல்லிடுறேன்,
அந்த மதர் ஆஃப் த சைல்டு இருக்காங்கல்ல, ஆமா. மதர் ஆஃப் த சைல்டு அண்ட் மதர் ஆஃப் த மதர், அந்த பாட்டி, இவங்க 2 பேரும் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, அந்த குழந்தைய வெளியே கூட்டு வரும்போது அது உடம்பு சரியில்லாம ஃபிட்ஸ் வந்தது, அதுக்கு ஃபிட்ஸ் வந்ததை வெளியே கூட்டு வந்தோம், அந்த ஸ்பாட் காமிச்சாங்க என்கிட்ட, அங்கேயே பீந்திருச்சு, யூரின் போயிடுச்சு, அங்கேயே குழந்தை பீந்திருச்சு, யூரின் போயிடுச்சு. அந்த ஸ்டேட்மெண்ட்ட இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்காரு, நான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன், என் Facebookல காணொலியில் போட்டிருக்கேன். பை சான்ஸ் குழந்தை பீந்திருச்சு, யூரின் பாஸ் பண்ணிடுச்சுன்னா திருப்பியும் கிளீன் பண்ணி சேஞ்ச் பண்ணி தான் திருப்பி கூட்டு போயிருப்பாங்க ஸ்டேஷனுக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு. அந்த கிளீன் பண்ணும்போது அந்த இன்ஜுரி மார்க் யாருமே நோட்டீஸ் பண்ணலையா? பாஸ் 3 டைம்ஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கான் 6 டேஸ்ல, 6 நாள் குழந்தை உடம்பு சரியில்லாம இருக்கும்போது 3 தாட்டி அட்டெண்ட் பண்ணிருக்கான் அந்த ஆளு. கொடூரமான மனுஷன். இது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு சொல்றதுக்கு இந்த காணொலியில. பட் அஞ்சட்டியில இருந்து ஒரு 18 கிலோமீட்டர் தூரம் இது. ஒரு கவுண்டர் கொட்டாயின்ட்டு ஒரு ஊரு, சின்ன ஊரு, சின்ன கிராமம். இந்த பெரிய நாயகனை கட்டாயப்படுத்தி ஃபேமிலி வந்து கல்யாணம் பண்ணி இருக்கு இந்த பிரின்சி கூட. ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டுக்கு வந்து அருந்தத்தியர் கூட பிறந்த குழந்தை நாங்க எதுக்கு வளர்த்துவோம் அப்படின்ட்டு அப்பன் சொல்றான். யாரு? பொண்ணோட அப்பன் சொல்றான். அந்த ஆடியோ ரெக்கார்ட் நம்ம கிட்ட இருக்கு. அத சொல்லி பிற்பாடு இந்த பொண்ண கல்யாணம் பண்ண வைக்கிறாங்க இவங்க கிட்ட, இந்த பெரிய நாயகன் கூட. பொண்ணு திருப்பி ஓடி போயிடுது ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் கிட்ட. ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் கிட்ட ஓடி போய் 6 months வாழுது கூட. அப்புறம் திரும்ப போகுது அவங்க வீட்டுக்கு. 6வது நாள் குழந்தை உடம்பு சரியில்லாம போகுது. 11வது நாள் குழந்தை இறந்து போயிடுது. சோ இதுல இந்த நேயர்கள் கெஸ் பண்ணிக்கலாம் யார் யார் இன்வால்வ்டு, அது இன்வெஸ்டிகேஷன்ல வரட்டும். பட் இன்ஸ்பெக்டர் சுமித்ரா வாஸ் ரொம்ப அடமெண்டா இருந்தாங்க இந்த கேஸ்ல காப்பாற்ற சொல்லி. அந்த அம்மா டிரான்ஸ்பர் ஆகலனா இது வரைக்கும் இந்த கேஸ் வந்து தீர்வுக்கு வந்திருக்காது. பட் கண்டிப்பா ஒரு அட்டெம்ப்ட் வந்து எஸ்பி ஆபீஸ்லயோ டிஎஸ்பி ஆபீஸ்லயோ பண்ணி இருக்கணும். இதுல டிஸ்டன்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப உதவிருச்சு. என்னன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டோட வீடு வந்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல கீழ்பெணத்தூர்னு ஒரு உள்ள இருக்கு. சரி, ஓகே. அது இன்னும் ரொம்ப ஒரு 200 கிலோமீட்டர் டிஃபரன்ஸ் வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. இந்த கேஸ்ல ரொம்ப வினோதமா இருக்கிறது என்னன்னா, அக்யூஸ்ட அரெஸ்ட் பண்ண பிறகு குழந்தையோட அப்பா கிட்ட இருந்து டிஎஸ்பி ஆபீஸ்ல இருந்து எழுதி வாங்கி இருக்கக்கூடிய 10-11 பக்கம் கம்ப்ளைண்ட் காப்பி, அதை எதுக்கு எழுதி வாங்கினாங்க? 11 அரெஸ்ட் பண்ண பிறகு, அரெஸ்ட் பண்ணது 25ஆம் தேதி, அதுல ஒரு 3, இதுல ஒரு 3, ஒரு அரெஸ்ட் பண்ண பிறகு 1 வாரம் கழிச்சு எதுக்காக இந்த கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கினாங்க? நான் சொல்றேன். நான் 2ஆம் தேதி கிருஷ்ணகிரி எஸ்பியை பார்க்க போறேன். இந்த கேஸ முழுமையா விசாரிக்கணும்னு சொல்றேன். சரி. தங்கதுரை எஸ்பி மேல எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. அவர் சேலத்துல டிசிபியா இருந்தார், ஏசியா இருந்தார், அப்ப இருந்து பழக்கம். அவர் என்ன அரெஸ்ட் பண்ணவர் தான். பட் ஆனா பல கேசஸ் நான் ரிப்போர்ட் பண்ணும்போது ஆக்ஷன் எடுத்திருக்காரு. செக்ஷுவல் ஹராஸ்மென்ட் கேசஸ்ல ஆக்ஷன் எடுத்திருக்காரு. சரி. சோ ஐ ஹேவ் ஹை ரிகார்ட்ஸ் ஃபார் ஹிம். அண்ட் சைமல்டேனியஸா சொல்லிடுறேன் இன்னொரு ஒண்ணு. பாஸ் பேக்ரவுண்ட்ல பயங்கர நாய்ஸ் வருது. யாரும் ஒருத்தர் ஆஃப் பண்ண மாட்டேங்கிறாங்க அவங்க மைக்க. சரி. இதுல இன்னொரு ஒண்ணு என்னன்னா, எஸ்பியை பார்த்த உடனே ஐ வாண்டட் டு மீட் திஸ் பர்சன், தி ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட். ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் பார்க்க போகும்போது அடுத்த நாள் அவர் கூப்பிட்டாரு அவரை தென்கனி கோட்டை டிஎஸ்பி ஆபீஸ்ல. சரி. அப்போதான் இந்த கேஸ்ட் ஆங்கிள் வெளியே வருது. இப்போ எஸ்சி ஆக்ட் இன்வோக் பண்ணிட்டாங்க. சரி. எஸ்சி ஆக்ட் இன்வோக் பண்றதுக்காக இந்த கம்ப்ளைண்ட் டீடைல வாங்கிட்டாங்க. ஓகே. சரி, நம்ம பேசலாம். பியூஷ் மனுஷ், நான் முடிக்கிறேன். ஏதாவது சொல்ல வேணும்னா கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க, டைம் இல்ல. ரொம்ப சுருக்கமா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து, அபார்ட் ஃப்ரம் பாலிடிக்ஸ், இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் ஆகணும். இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒன்னொன்னா வெளியே வரும். இந்த குழந்தைக்கு நீதி கிடைக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் ஆகணும். ரெண்டாவது, பாஜக கிட்ட கூட்டணி வச்சுட்டு இதெல்லாம் கேட்கறது காதுக்கு சகிக்கலங்க. அவ்வளவுதான்.